Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து principles and objectives of codes of practices. So codes of practicesனா ஒன்றும் இல்லை. It is a document for occupational health and safety laws and regulation to provide detailed practice guidelines. இதுதான் codes of practicesன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நார்மலாக என்ன சொல்லணும்னா கோட் புக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ codes of practices book, that is code books. ஸோ அமெரிக்காவில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தே யூஸ் ஏசிஐ, அமெரிக்கன் கான்க்ரீட் இன்ஸ்டியூட், தட் இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா இஎன், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த கோட் புக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கோட் புக் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம்னா ஸோ அதோட கைட்லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், என்னென்ன இருக்கணுன்றதை நம்ம அந்த கோட் புக்கில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அமெரிக்காவில் ஒரு கோட் புக் யூஸ் பண்ணுறாங்க, யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு கோட் புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏன் அதே யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக்ஸ் எதுக்கு தனியாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் எப்படின்னு கேட்டோம்னா, மற்ற கண்ட்ரீஸ்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன் டிஃபர் ஆகும், சாயில் டைப்ஸ் டிஃபர் ஆகும், மற்ற மெனி ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ இதுக்காகவே நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு கோட் புக் வேணுன்றதுக்காக நம்ம ஒரு நேஷ்னல் பாடி செட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்துக்கும் தே வில் ப்ரிப்பேர் அ கோட் புக்ஸ். நம்ம கண்ட்ரிக்கு சூட் பண்ணுற மாதிரியும், நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன், நம்ம சாயில் டைப்ஸ்க்கு எல்லாமே செட் ஆகுற மாதிரியும் ஒரு கோட் புக் ரெடி பண்ணுவாங்க. அந்த கோட் புக் வந்து எப்படி இருக்கும்னா ஐஎஸ், அதுக்கப்புறம் ஒரு நம்பர், அப்புறம் எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பொதுவாக என்னென்ன கோட் புக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, ரொம்ப கோட் புக் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக யூஸ் பண்ணுறது IS 456/2000, that is for plain and reinforced concrete. IS 800/2007, that is for general construction in steel. And IS 1893/2000, that is for earthquake resistance design of structures. ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்க கோட் புக் 456/8000. ஸோ இப்போ இந்த 456 இந்த கோட் புக் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க வந்து இயர் 2000. ஸோ இந்த கோட் புக்கை இந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இதில் ஏதாச்சும் சேஞ்ச், ஏதாச்சும் ரிவிஷன் இருந்துச்சுன்னா அதை ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வேர்ஷனை சைடில் எழுதுவாங்க இந்த இயரில் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ. ஸோ இந்த கோட் புக்கில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தோன்னா, பிளெயின் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட். ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறோம்னா இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் RCC. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த கோட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா IS 456. ஸோ IS 456. ஸோ அதில் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்லாப், பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த IS 456 கோட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஸ்லாப், அதாவது ஃப்ளாட் பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லாப்ல இருக்க கான்க்ரீட் என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் அண்ட் மினிமம் என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ராட்ஸ் எல்லாம் மினிமம் என்ன டைப் ஆஃப் ராட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ டயால யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் பீம். ஸோ இதுலேயும் பீமோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதோட கிரேட் எவ்வளோ, என்னென்ன டயா பார்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி காலம்ஸ். ஸோ காலமில் என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டயாமீட்டர் ஆஃப் பார் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ மினிமம் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா IS 456. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம எப்பவுமே ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை பேசுகிறப்ப நம்ம ஸ்லாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்லாப், பீம்ஸ், காலம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்லாப் எடுத்துக்கங்க. ஸோ ஒரு சிங்கிள் ரெக்டாங்குலர் பிளேட் எடுத்துக்கலாம், சிங்கிள் ஸ்லாப். ஸோ அந்த ஸ்லாப்போட பாட்டம் பெரிஃபரலில் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோன்னா பீம்ஸ். அதுக்கப்புறம் பீம்ஸோட அந்த ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, காலம்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ரூம் உள்ள ஒரு வீடு, ஒரே ஒரு ரூம் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜின் பண்ணுங்க. ஸோ டாப்ல என்ன இருக்க போகுது, ஸ்லாப், அதோட பாட்டம் பெரிஃபரலில் நம்மளுக்கு 4 பீம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீமோட 4 கார்னர்ஸ், 4 ஜங்ஷனில் நம்மளுக்கு வந்து காலம்ஸ் இருக்கும். எதெல்லாம் நம்ம இந்த சீக்வன்ஸில் சொல்கிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஸ்லாபோட லோடு வந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அதுக்கப்புறம் பீமும் ஸ்லாபும் பீமும் இருக்க லோடு வந்து காலம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால நம்ம சீக்வன்ஸ் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா ஸ்லாப் பீம் காலம். ஏன்னா டிசைன் பண்ணுறதே அப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாப் டிசைன் பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ லோடு வருதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த லோடை எந்த பீம்னால எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டோட லோடை சேர்த்து காலம்னால எவ்வளோ எடுக்க முடியும்னு டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ரிவர்ஸில் பண்ணோன்னா என்ன ஆகும், காலம் டிசைன் பண்ணிவிட்டு பீம் டிசைன் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தோன்னா பீமோட லோடு காலம் எடுக்க முடியாதுன்னா நம்ம மறுபடியும் காலமாக ரீடிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறப்ப நம்ம ஸ்லாப் பீம் காலம்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்து காலம் பீம் ஸ்லாப்ன்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த IS 456 கோட் புக் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா நம்ம இந்த காலம் எடுத்துக்கலாம். ஸோ காலமில் என்ன, காலமில் பேஸ்ட் ஆன் ஷேப்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா என்ன இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஸ்கொயரோ சர்க்குலர் காலமோ இருந்துச்சுன்னா மினிமம் 4 ராட்ஸ் ஆச்சு இருக்கணும். அதாவது கார்னர்ஸில் 1 2 3 4 4 ராட்ஸ் ஆச்சு இருக்கணும். இதுவே ஒரு சர்க்குலர் காலமாக இருந்தால் மினிமம் 6 ராட்ஸ் ஆச்சு இருக்கணும். அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல இங்கே. ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மினிமம் டயாமீட்டர் 12 mm ஆச்சு இருக்கணும். காலமில் யூஸ் பண்ணோம்னா அந்த ராடோட டயாமீட்டர் மினிமம் 12 ஆச்சு இருக்கணும். அதுக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் IS 456ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட பிளான், இந்த காலமோட பிளான் தான் இது. ஸோ அதை கட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், வெர்டிக்கலாக எத்தனை பார்ஸ் நிற்கிதுன்னு தெரியும். அதில் சைடில் சுற்றி இருக்க ரிங்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த உள்ளே இருக்க வெளியே இருக்க போர்ஷன் வந்து இட் இஸ் கான்கிரீட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் IS 456. ஸோ நெக்ஸ்ட் இஸ் IS 800 ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்டீல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் நம்ம பொதுவாகவே பார்த்துருக்கோம். நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் வருது இல்லையா, காலம். ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். இட் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ஸில் நம்மளுக்கு மெயினாக 4 செக்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா I செக்ஷன், காலம் செக்ஷன், T செக்ஷன் அண்ட் L செக்ஷன்ஸ். ஸோ அந்த கோட் புக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த I செக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு I செக்ஷன் இருக்கு, இந்த மெம்பரை தான் நம்ம வெப்னு சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் இருக்கிறத நம்ம ஃப்ளேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வெப் திக்னஸ் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, ஃப்ளேஞ்ச் திக்னஸ் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேனல் செக்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு வெப் இருக்கு, 2 லெக் இருக்கு. நெக்ஸ்ட் we have T section, then we have angle section. ஸோ இதை எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தோன்னா I செக்ஷனில் சிமெட்ரிக்கல் I செக்ஷன், அன்சிமெட்ரிக்கல் I செக்ஷன். இப்போ இதுவே ஆங்கிள் செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஈக்குவல் ஆங்கிள், அன்ஈக்குவல் ஆங்கிள். இப்போ சிமெட்ரினா நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு செக்ஷன் இருக்கு, ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு லைன் வரைகிறோம். இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சு ஒரு பேப்பரில் இந்த I செக்ஷனை வரைஞ்சு நடுவில் ஒரு லைன் வரைஞ்சு அந்த லைன் இருக்க இடத்துல 2 பேப்பரையும் அந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணுறப்ப இதோட இமேஜ் இன்னொரு இமேஜ்குள்ளே கோயின்சைட் ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சிமெட்ரிக்கல் I செக்ஷன் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் I செக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஆங்கிள் செக்ஷன் பார்த்தோன்னா இங்கே ஒரு லெக் இருக்கு, இங்கே ஒரு லெக் இருக்கு. ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஈக்குவல் ஆங்கிள், அன்ஈக்குவல் ஆங்கிள். இப்போ 2 லெக்குமே ஒரே லென்த்தாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே வேறு வேறு லென்த் இருந்துச்சுன்னா அன்ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா நம்ம ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த மாதிரி ஸ்டீல் செக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஸ்டீல் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு தெரியணும். ஸோ ஸ்டீலில் 2 ஸ்டீல் இருக்கு. ஒன்று வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல். நம்மளுக்கு கம்பி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல். இந்த மாதிரி ஐ செக்ஷன்ஸ்லாம் வரதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். So next, another code book, IS 1893, earthquake resistant design of structures. So in the code book பார்த்தோம்னா IS 1893 1984ல இருந்துச்சு. 1984க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து நிறைய earthquake வந்துச்சு. வந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஏரியாஸ் வந்து earthquake ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி கட்டணும் என்னன்றதுக்காக இதே கோட் புக் என்ன பண்ணுவாங்க, சில அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் 2000ல ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து IS 1893 2000. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரிவிஷன்னு சொல்லுவோம். ஸோ புது ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணி எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கோட் புக்கை மறுபடியும் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா we call it as a revision version of 2000. Okay, so this is all about basic civil. என்னென்ன கோட் புக்ஸ் யூஸ் பண்றோம், எதுக்காக என்னென்ன கோட் புக் யூஸ் பண்றோம்ன்றது. ஓகே, ஸோ லெட்ஸ் லேர்ன் சம்திங் மோர். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு கோட் புக்கும் எப்படி இருந்துச்சு, ஐஎஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 456 எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க, 2000. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப இப்போ இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் எதுக்காக ஒரு கோட் புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஜஸ்ட் கெஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், எதுக்காக இருக்கலாம், எதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் கோட் புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோட் புக்னாவே பொதுவாக என்ன வரும், இட்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியாவோட ஒரு விஷயத்துக்காக தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் இந்தியன் நேஷனல் ஃபிளாக். ஸோ த IS-1 இட் இஸ் ஃபார் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் தி இந்தியன் நேஷனல் ஃபிளாக். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு ஒரு செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த குவாலிட்டி ஆஃப் கிளாத் எப்படி இருக்கணும், அந்த கலர் கொடுக்குறாங்க இல்லையா ஷேட்ஸ், அந்த ஷேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் லைட்டு டார்க் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட்ஸ், அதோட ரேஷியோ. ஸோ பொதுவாகவே அந்த ஃப்ளாகோட ரேஷியோஸ் பார்த்தோம்னா 3:2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம அசோகா சக்கரவே ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. இல்லை இந்த 3 விஷயத்துலையோ இல்லை மற்றதுல ஏதாச்சும் ஒன்று சரியில்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாகை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் அந்த அசோகா சக்கரை சீல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதில் இப்போ நம்ம ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிஎம்லாம் ஹாய்ஸ்ட் பண்ணுற ஃப்ளாகாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியணும்னா, இந்த மொத்த இந்தியாவிலே ஒரே ஒரு இடத்துல தான் அஃபிஷியலாக ஃப்ளாக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தோம்னா இட் இஸ் KKGSS which is in Hubli, கர்நாடகா. ஓகேவா? ஸோ ஃப்ளாக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான இந்தியாவில் இருக்க ஒரே அஃபிஷியலான பிளேசஸ் KKGSS. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி IS. ஸோ இப்போ இதுலேயே பார்க்கலாம். ஸோ IS-1 இது எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆன் 1968. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோட் புக்கோட மொத்த பேஜே பார்த்தீங்கன்னா 23 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அடிஷ்னலாக 2 ஷீட் வச்சிருவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது யூஸ் டு கால்ட் அஸ் அமெண்ட்மெண்ட். நம்ம சும்மா 2 ஷீட், அதாவது டேபிள் 2க்கு பதிலாக நீங்கள் இந்த டேபிள் 2வை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டைமென்ஷன்ஸ்லாம் அதில் மாற்றிருப்பாங்க. இதுவே நம்ம பழைய கோட் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிவிஷன். இப்போ ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்லேயே நிறைய பேஜஸ்லாம் மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ IS 456 அது 2000 எல்லாம் மாற்றிருக்காங்கன்னா சைடில் வந்து 2000 போட்டுட்டு அதில் எல்லா ரிவிஷன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தோன்னா கோட் புக்ஸ் பேஜஸே கம்மியாக இருக்குன்னா, ஸோ 1-2 டேபிள்ஸ் அப்படின்னா அந்த கோட் புக் அப்புறமே என்ன பண்ணுவாங்க, Amendment 1, Amendment 2ன்னு சொல்லிட்டு என்னென்ன டேபிள்ஸ் மாற்றுறாங்களோ பண்ணுறாங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.